வணக்கம். டே 3யோட முதலாவது வீடியோ தான் இது. இதில் நம்ம வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி தான் தொடர போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் இருக்கிற முந்தின வீடியோஸ் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். இது வரைக்கும் நமக்கு வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அண்ட் பிரிண்ட் பண்ணணும்னு தெரியும். நம்ம எல்லாருக்கும் வேரியபிள் நேம் தான் முதல்ல வரும், ஈக்குவல் டு சைன் வரும், அதுக்கப்புறம் வேல்யூ வரும்னு தெரியும். ஒரு சில வேரியபிள்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கோம், புக்ஸ், பெட் நேம், பப்பி, கேம்ஸ், இந்த மாதிரி. வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் 2 வேல்யூஸ் இருக்குது. இன்டீஜர் வேல்யூஸ், நம்பர்ஸும், ஸ்ட்ரிங் வேல்யூஸ், எழுத்துக்கள், வேர்ட்ஸ், இதெல்லாமும். சரிங்களா? சரி, நம்ம வேரியபிள்ஸை கொடுக்குறப்ப பெயர்கள் என்னாச்சு? இதுக்கு தனியாக ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? ஆமாம், இதுக்கு 4 எளிமையான விதிமுறைகள் இருக்குது. அதில் முதல் 2 விதிமுறைகளை இப்போ பார்க்கலாம். விதிமுறை 1, வேரியபிள் நேமை ஒரு நம்பராக கொடுக்க முடியுமா? எண்ணில் வேரியபிள் நேம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக பைத்தான் அதுக்கு அனுமதிக்காது. நான் பைத்தானில் போய் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். 1 = codePannu அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதாவது ஒரு எண்ணை வேரியபிள் நேமாக கொடுக்குறேன். சரிங்களா? 1 within quotes codePannuன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எரர் காட்டும். நான் உங்களுக்கு சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எரர் காட்டுது. இதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம மனுஷங்களுக்கு எண்களை பெயர்களாக வைக்க மாட்டோம் இல்லையா? உங்கள் யாருக்காவது 10, 27 அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் எண்கள் வேரியபிளோட பெயர்களாக கொடுக்க முடியாது. அதை பைத்தான் அனுமதிக்கவும் செய்யாது. சரி, விதிமுறை 2க்கு போகலாம். பெயர்கள் நடுவில் இடைவெளி விடக்கூடாது. ஒரு உதாரணம் காட்டுறேன். எனக்கு பிடிச்ச வண்ணத்துக்கு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஃபேவரட் கலர் = ரெட். ஸோ நான் இதில் ஃபேவரட் ஸ்பேஸ் கலர் = சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ரெட்டுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இதில் நம்ம ஃபேவரட்டுக்கும் கலருக்கும் நடுவில் இடைவெளி விட்டுருக்கேன். சரிங்களா? நம்ம இங்கிலீஷ் அப்படி தானே எழுதுவோம், ஃபேவரட் கலருக்கு நடுவில் ஸ்பேஸ் இடைவெளி விட்டுருப்போம். ஸோ நான் இதை சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? எரர் காட்டுது. ஏன் பிழை காட்டுது? ஏன்னா ஸ்பேஸை அலோவ் பண்ணாது. சரிங்களா? இடைவெளி கொடுக்க முடியலன்னா நம்ம எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபேவரட் கலர், புக் நேம், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை வச்சு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறது? எப்போவுமே ஒரே வார்த்தையில் வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? இதுக்கு 2 வழிகள் இருக்குது. சரிங்களா? இந்த கம்பைன் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டில் ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணுற 2 வழிமுறைகள் இருக்குது. முதலாவது book_name. இதில் நம்ம அண்டர்ஸ்கோர்ன்ற ஸ்பெஷல் கேரக்டரை உபயோகிக்கிறோம். சரிங்களா? வேரியபிள் நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அடுத்த முறை புக் நேம். அதில் 2வது வார்த்தையோட முதல் எழுத்து கேபிட்டலில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா? நம்ம பெட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி எழுதுறது அப்படின்னா pet_name இல்லை பெட் நேமில் n கேபிட்டல். இந்த 2 முறையுமே உபயோகப்படுத்தலாம். இதில் எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது 2மே நான் கோடில் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ favorite_color = சிங்கிள் கோட்ஸில் ரெட். அடுத்த லைனில் அடுத்த முறை, அதாவது ஃபேவரட் கலரில் கேபிட்டல் C கொடுக்குறேன் = ரெட் சிங்கிள் கோட்ஸில். சரிங்களா? இப்போ இது 2யுமே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட், ஓப்பன் தி ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். இதில் கோட்ஸ் வேணாம், ஏன்னா வேரியபிளை நம்ம பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ favorite_color ப்ளஸ் ஃபேவரட் C கலர்ஸ். 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். லைன் பிரேக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அடுத்தடுத்த லைனில் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ சிங்கிள் கோட்ஸில் /n கொடுக்குறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த உதாரணத்தில் 2 வார்த்தைகள் தான் உபயோகிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய வார்த்தைகளை கூட இதில் சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் 3வது வார்த்தை பயன்படுத்தி இப்போ மாற்றுறேன் பாருங்கள். ஸோ நான் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ my_favorite
கலர் அண்டர்ஸ்கோர் கலர். சரிங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் மை ஆட் பண்ணிவிட்டு எஃப்பில் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? இதில் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் மை அந்த வேர்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இடத்துலையும் மாற்றிட்டு ஃபைலை சேவ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது எரர் இல்லாமல் பிரிண்ட் ஆகுது இல்லையா? இங்கே பிழைகள் வரல. இன்னும் 2 விதிமுறைகள் இருக்குது வேரியபிள் நேமுக்கு. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்குறேன். இப்போ பார்த்ததில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்தும்.